Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1 இருந்து சாப்டர் 8 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Exercise 9.2 question number 1 பாருங்க. Find the circumference of circles with the following radius. Take pi is equal to 22 by 7. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து radius of the circles தான். Circumference வந்து நமக்கு கேட்குறாங்க. ஸோ circumferenceக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் 2 pi r அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பையோட வேல்யூ வந்து நமக்கு 22 by 7ம் நம்ம சொல்லலாம், ஆர் 3.14ம் சொல்லலாம். எதனால யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து பர்டிகுலராக அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க 22 by 7 யூஸ் பண்ணுங்கன்னு. ஸோ அதனால் நம்ம 22 by 7 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பாருங்கள், அவங்க ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா 2 pi r. ஸோ 2 into pi வேல்யூ என்ன இருக்குது 22 by 7 into r வந்து என்ன கொடுத்துருக்காங்க 14 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து 7 கேன்சல் பண்ணலாமா? 1 7 is 7, 2 7s are 14. கீழே மேலே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 2s are 4, 22 into 4 என்ன வரும் 88 வரும். ஸோ யூனிட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். 88 சென்டிமீட்டர் தான் அப்போ என்னது சர்க்கம்ஃபரன்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் பி சம் பாருங்கள். அதுவும் நம்ம அதே தான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா 2 pi r. 2 pi r. ஸோ செகண்ட் சம்மில் வந்து என்ன ரேடியஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். பைக்கு வந்து நான் அதே மாதிரி 22 by 7 தான் போட்டிருக்கேன். ரேடியஸ் வந்து எனக்கு 28 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டூ 28. ஸோ 1 7 is 7, 4 7s are 28 வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து 44 வரும். 44 into 4 போடுங்க. 4 4s are 16, 1 carry, 4 4s are 16, 17. ஸோ 176. என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க நமக்கு மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து மில்லிமீட்டர் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இதுதான் செகண்ட் சம்க்கு சர்க்கம்ஃபரன்ஸ். அதே மாதிரி தேர்ட் சம்க்கு கண்டுபிடிக்கலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் equal to என்ன ஃபார்முலா 2 pi r. 2 pi r. ஸோ 2 into 22 by 7 into என்ன ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 21 கொடுத்துருக்காங்க. ஸோ 21 equal to 1 7 is 7, 3 7s are 21. கரெக்டாக? ஸோ இப்போ இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 22, 3 2s are 6 போட்டுக்கலாம். ஸோ 6 2s are 12, 1 carry, 6 2s are 12, 13. ஸோ 132 என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க தேர்ட் சம்க்கு சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 132 சென்டிமீட்டர் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரேடியஸ் கொடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃபாலோயிங் சர்க்கிள்ஸ் கிவன் தட் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 14 மில்லிமீட்டர், டேக் பை இஸ் ஈக்குவல் டு 22 by 7. ஸோ இந்த சம்க்கு மட்டும் பர்டிகுலராக பை வேல்யூ வந்து 22 by 7 அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. பிஎன்சிக்கு நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கேட்குறாங்க. அதுக்கு ஃபார்முலா என்னது பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நமக்கு செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் பை 2 அதுதான் நமக்கு ரேடியஸ். ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்படி ஜாயிண்ட் ஆகிறது நமக்கு ரேடியஸ். அதே ரேடியஸை நம்ம டபுள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னது அது டயாமீட்டர். இப்போ இங்கே 5 இருக்குன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் 5 இருக்குன்னா 5ஐயே நமக்கு டபுள் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும் 10 கிடச்சிரும். அதுதான் நமக்கு டயாமீட்டர். 5 + 5 10. ஸோ இங்கே வந்து நமக்கு இப்போ 10 அப்படின்னா 10 by 2 என்ன வரும் 5 வரும். அதே மாதிரி இங்கே வந்து by 2 போட்டு ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். நமக்கு ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா தான் எழுதணும். ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு என்னது பை ஆர் ஸ்கொயர். ஸோ பை வந்து 22 by 7 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஆர் வந்து இங்கே என்ன இருக்குது 14 இருக்குது. ஸோ 14 into 14.
ஸோ ஏதாவது ஒரு 14 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 1 7 is 7, 2 7s are 14. ஸோ ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 22 into 2 போட்டோன்னா நமக்கு 44 வரும். 44 into 14 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 4s are 16, 1 carry, 4 4s are 16, 17, 1 4 is 4, 1 4 is 4. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 6, 11, 1 carry, அதுக்கப்புறம் 6 வரும். ஸோ 616 millimeter யூனிட் கொடுத்துருக்காங்க. இது ஏரியா அப்படின்றதுனால நம்ம ஸ்கொயர் போடணும். அப்போ 616 millimeter square is the final answer. நெக்ஸ்ட்டு பீசம் வந்து நமக்கு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கேயும் மில்லிமீட்டர், இங்கே வந்து நமக்கு மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 49 மீட்டர். ஓகேவா? ஃபஸ்ட் ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு diameter by 2. ஓகேவா? ஸோ அப்போது 49 by 2 பண்ணணும். ஸோ 49 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 2s are 4, 4 2s are 8, ரிமைண்டர் 1 வருது. இங்கே பாயிண்ட் வச்சு இங்கே 0 போட்டோன்னா 5 2s are 10 வரும். ஸோ 24.5 மீட்டர் தான் நமக்கு என்னது ரேடியஸ். ஓகேவா? இது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால் ஏரியா கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். பையோட வேல்யூ வந்து நான் 3.14ன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? 3.14 இன்ட்டு 24.5 இன்ட்டு 24.5 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் 22/7 எடுத்து பண்ணணுன்னாலும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆர் 22/7 into 24.5 into 24.5 இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது 70 பில்ஸில் கட் ஆகும். 1 7 is 7, 24.5 வந்து 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 3 7s are 21. ஸோ இங்கே பாயிண்ட் வைப்போம். 5 7s are 35. ஸோ இந்த ஒரு இது மட்டும் நமக்கு 3.5 வருது. இப்போ இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 24.5 into 3.5 ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ 5 5s are 25, 2 carry, 5 4s are 20, 22, 2 carry, 5 2s are 10, 11 12, 5 3s are 15, 1 carry, 4 3s are 12, 13, 1 carry, 2 3s are 6, 7. ஸோ 5 7 5 8. ஸோ டெசிமல் பாயிண்ட்ஸ் எத்தனை இருக்குது நமக்கு? இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போது இங்கே நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். சொன்னால் நமக்கு 85.75 இன்ட்டு இந்த 22 இருக்குது. ஸோ இந்த 85.75 22ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 2s are 10, 1 carry, 7 2s are 14, 15, 1 carry, 5 2s are 10, 11, 1 carry, 8 2s are 16, 17. இது நீங்கள் பண்ணிங்கன்னா அதே தான், இதே நம்பர்ஸ் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ 0 5 1 7 1. இப்போ ஆட் பண்ணுங்கள். 0 5 6 8 8 1. டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ 1 2 இங்கே நம்ம பாயிண்ட் வைப்போம். ஸோ இப்போ ஃபைனலாக என்ன ஆன்சர் வருது? 188.6.5 இருக்குது. 5 போட்டாலும் ஓகே, இல்லை 50 போட்டாலும் ஓகே. டெசிமலுக்கு அப்புறமா ஏதாவது டிஜிட்ஸ்க்கு அப்புறமா இருக்கிற ஜீரோஸ்க்கு வேல்யூ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே 0 இங்கே இருக்குது, 05 இருக்குன்னா அப்போ நீங்கள் 0 கண்டிப்பாக போடணும். 0க்கு வேல்யூ இருக்குது. பட் இங்கே நமக்கு 0 இருக்குன்றது வேல்யூ கிடையாது. நீங்கள் போடணுன்னாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இது ஏரியா தானே. ஸோ மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் நமக்கு என்னது ஏரியா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான் செய்வாங்க. ஸோ ஏரியா of circle is equal to pi r square. 22/7 into 5 into 5. So 5 5s are 25. 25 into 22.
So 550 by 7 is the answer. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் மிஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ யூனிட் கண்டிப்பாக எழுதணும், சென்டிமீட்டர் ஸ்கொயர். அது ஏரியான்றனால ஸ்கொயரில் எழுதணும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இவங்க எதனால் வந்து ஃப்ராக்ஷனில் வந்து ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டிவைட் பண்ணி பாருங்கள். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ்க்கு அப்புறமும் நமக்கு போயிட்டே இருக்குது அப்படின்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ராக்ஷன்லேயே ஆன்சர் எழுதிட்டு போயிடுங்க. நீங்கள் இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 7 டேபிள்ஸில் இப்போ 55 எத்தனை டைம்ஸ் வரும்? 7 7s are 49. 7 7s are 49. ஸோ அகைன் இதை வந்து சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை வரும்? 6 வரும். திருப்பி இங்கே 0 இறக்குவீங்க. அப்புறம் எத்தனை டைம்ஸ் வரும்? 7 8s are 56. ஸோ திருப்பி 4 வருது. இங்கே போய் இங்கே பாயிண்ட் வச்சுருவீங்க, 0 போடுவீங்க, திருப்பி 5 போடுவீங்க, 35 போடுவீங்க, திருப்பி 5 போடுவீங்க, 0 போடுவீங்க, 7 7s are 49 போடுவீங்க, திருப்பி 1 வருது, 0 போடுவீங்க, 1 7 is 7, திருப்பி 3 வருது, 0 போடுவீங்க, 4 7s are 28, திருப்பி 2 வருது, 0 போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்குது பாருங்கள், லாங் ப்ராசஸாக போயிட்டே இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ்க்கு அப்புறமும் போயிட்டே இருக்குது. இந்த மாதிரிலாம் போச்சுன்னா நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுங்க, ஃப்ராக்ஷன்லேயே ஆன்சர் எழுதி முடிச்சிடுங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த சம்? ஓகே. Question number 3 பாருங்க. If the circumference of a circular sheet is 154 meter. ஸோ ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு சர்க்குலர் ஷீட் இருக்குது. அதோட சர்க்கம்ஃபரன்ஸ், இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குல்ல, இது வந்து 154 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் இட்ஸ் ரேடியஸ். ஸோ அதோட ரேடியஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷீட். ஸோ இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா ஆஃப் த ஷீட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் த ஷீட்னால் நமக்கு πr ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். நமக்கு ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னாலே நமக்கு πr ஸ்கொயர்னு தெரியும். இப்போ நமக்கு ரேடியஸே தெரியாது, அப்போ நம்மளால் ஏரியா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கரெக்டாக? அப்போ ஃபர்ஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா வச்சு, ஏன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதோட ஃபார்முலா வச்சு அதில் நம்ம வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம ஈஸியாக ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஸ்டெப் எழுதணும் அப்படின்னா, circumference of the circular sheet. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 154 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஃபார்முலா என்னது? 2πr. ஸோ 2πr தான் நமக்கு 154 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு r தான் வேணும். கரெக்டாக? டேக் பை ஈக்குவல் டு 22/7 அப்படின்னு அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் 2 × 22/7 × r ஈக்குவல் டு 154. நமக்கு வந்து r வேல்யூ தான் வேணும். அப்போது r இஸ் ஈக்குவல் டு 154 இன்ட்டு இங்கே இருக்கிற நியூமரேட்டர்ஸ்லாம் டினாமினேட்டர்ஸ் ஆயிரும், டினாமினேட்டர்ஸ்லாம் நியூமரேட்டர்ஸ் ஆயிரும். ஸோ அப்போது இந்த 7 வந்து மேலே போயிடும், 2 × 22 வந்து கீழே வந்துடும். ஓகேவா? இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிள்ஸில் 1 2 is 2, 7 2s are 14, 7 2s are 14. ஓகேவா? இது ரெண்டும் நம்ம 11 டேபிள்ஸில் கட் பண்ணலாமா? 11 7s are 77, 11 2s are 22. கரெக்டாக? 7 7s are 49/2 இருக்குது. ஸோ இந்த 49 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 2s are 4, 4 2s are 8. இங்கே பாயிண்ட் வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே 0 போட்டுடலாம். 5 2s are 10. அப்போ 24.5 யூனிட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரேடியஸ். ஸோ ரேடியஸ் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 24.5 மீட்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு πr ஸ்கொயர். ஸோ பை வந்து 22/7 இன்ட்டு ஆர் வந்து என்ன கிடச்சிருக்கு? 24.5 கிடச்சிருக்கு இன்ட்டு 24.5. ஸோ இந்த ஒரு 24.5 வந்து 7 டேபிள்ஸில் கட் பண்ணலாம். ஸோ 7 டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா 3 7s are 21, 3 வரும். இங்கே பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 5 கீழே கொண்டு வந்தோன்னா 5 7s are 35 வருமா? ஸோ இது மட்டும் நமக்கு 3.5 வந்துடும். ஓகேவா?
இப்போ நம்ம வந்து 24.5 3.5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 5 5s are 25, 2 carry, 5 4s are 20, 22, 2 carry, 5 2s are 10, 12. So 5 3s are 15, 1 carry, 4 3s are 12, 13, 1 carry, 2 3s are 6, 7. So 5, 7, 5, 8. ஸோ 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே பாயிண்ட் வச்சிடலாம். அண்ட் இதை வந்து 22ஆல் மல்டிப்ளை பண்ணணும் ஃபைனலாக. கரெக்டாக? ஸோ 5 2s are 10, 1 carry, 7 2s are 14, 15, 1 carry, 5 2s are 10, 11, 1 carry, 8 2s are 16, 17. ஸோ அதே டிஜிட்ஸ் தான் அகைன் ரிப்பீட் ஆகும் 2 இருக்கிறதுனால. ஸோ 0, 5, 1, 7, 1. இப்போ அடிஷன் பண்ணுங்கள். இதே நம்பர் தான் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம். ஸோ 0, 5, 6, 8, 8, 1. ஸோ எத்தனை டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது? 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது டிஜிட்ஸ் இருந்து அதுக்கப்புறம் 0 வந்துச்சுன்னா அதுக்கு நோ வேல்யூ. அது போட்டாலும் ஒன்று தான், போடாமல் இருந்தாலும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து 1886.5. 1886.5 மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா நமக்கு ஏரியா கேட்டிருக்காங்க, மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஃபைனலாக வந்து என்ன ஸ்டெப் எழுதணும் அப்படின்னா, thus the radius and area of the circular sheet or radius என்ன வந்துச்சு நமக்கு 24.5 வந்தது. கரெக்டா? மீட்டர். அண்ட் இது வந்து 1886.5 மீட்டர் ஸ்கொயர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஓகேவா? நமக்கு வந்து ஒரு சர்க்குலர் ஷீட் இருக்குது. அந்த சர்க்குலர் ஷீட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் கேட்டிருக்காங்க, ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா அப்படின்னா நமக்கு பைஆர் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ பைஆர் ஸ்கொயர்னால் நமக்கு ரேடியஸ் இருந்தால் தான் நம்ம செய்யவே முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா இருக்குல்ல, 2πr, அதை போட்டு அவங்க நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை அப்ளை பண்ணிவிட்டு பையோட வேல்யூ 22/7 எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆரை ஒரு சைடாக வச்சுட்டு ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாம் வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் கிடைக்கும். அந்த ரேடியஸை வச்சு நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். பைஆர் ஸ்கொயர் ஃபார்முலாவில் அந்த ரேடியஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏரியா வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபைனலாக கண்டிப்பாக இந்த ஆன்சர் நீங்கள் எடுத்து எழுதணும். தஸ் த ரேடியஸ் அண்ட் ஏரியா ஆஃப் த சர்க்குலர் ஷீட் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஃபர்ஸ்ட் நம்பர் 4 பாருங்க. எ கார்டனர் வாண்ட்ஸ் டு ஃபென்ஸ் அ சர்க்குலர் கார்டன் ஆஃப் டயாமீட்டர் 21 மீட்டர். ஸோ ஒரு கார்டனர் இருக்கார். அவர்கிட்ட வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு கார்டன் இருக்குது. அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற கார்டனை வந்து அவர் ஃபென்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு, வேலி போடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதோட டயாமீட்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர்னால் இதுதான். ஸோ இந்த டயாமீட்டர் வந்து 21 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ரோப் ஹி நீட்ஸ் டு பர்ச்சேஸ். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸில் தானே நம்ம வந்து அவர் என்ன பண்ணணும்? ஃபென்ஸ் பண்ணணும். கரெக்டாக? அப்போ அந்த லென்த், அந்த ஒரு ரோப் வச்சு அவர் வந்து ஃபென்ஸ் பண்ண போகிறாரு. அந்த ரோப்போட லென்த் கேட்குறாங்க. அதே மாதிரி அவர் வந்து 2 rounds ஆஃப் ஃபென்ஸ் போடணுமா. இஃப் ஹி மேக்ஸ் 2 rounds ஆஃப் ஃபென்ஸ், இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா இப்படியே வேலி போடுவார். அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு மேலேயே வேலி போடுவார். 1 அகைன் செகண்ட் ரவுண்டு 2. ஸோ 2 rounds வந்து இந்த மாதிரி திக்காக ஃபென்ஸ் பண்ண போகிறாரு. ஸோ அதனால் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லென்த் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த லென்த்தே வந்து டபுள் ஆச்சுன்னா அது 2 டைம்ஸ்க்கு நமக்கு வரும். இன்னொரு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஆல்சோ ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் த ரோப் இஃப் இட் காஸ்ட் ₹4 per மீட்டர். இப்போ அந்த ரோப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1 மீட்டரோட அமௌண்ட் வந்து ₹4. அப்போது நமக்கு இங்கே வந்து அவர் 2 times வந்து அவருக்கு ஃபென்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு அந்த எவ்வளோ காசு ஆகும், எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பையோட வேல்யூ வந்து 22/7 அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு அட்லீஸ்ட் 1 time கூடிய லென்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? 2πr. அதுக்கு நமக்கு ரேடியஸ் வேணும். நமக்கு இங்கே ரேடியஸ் கொடுக்கல, ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? ரேடியஸ் கிடச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் பண்ண போகிறோம். ஸோ டயாமீட்டர் ஆஃப் த சர்க்குலர் கார்டன்.
எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 21 மீட்டர் கொடுத்துருக்காங்க. therefore radius of the circular garden is equal to 21/2 போடுவோம். ஸோ இப்போ வந்து நமக்கு ரேடியஸ் வந்து 21/2 வந்திருக்கு. 21/2 மீட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை இப்போ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டெசிமல் பாயிண்ட்டாக தான் வரும். ஸோ பை வேல்யூ வந்து எதை வச்சு பண்ண போகிறோம்? 22/7 தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால ஃப்ராக்ஷன்ஸாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி நான் ஃப்ராக்ஷனாகவே அதை வச்சுக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏன் நம்ம ஃப்ராக்ஷனாகவே வச்சுக்கிறோன்னு. டெசிமல் பாயிண்ட் மாற்றினாலும் ஓகே தான், பட் இப்படி வைக்கிறப்போ உங்களால் ஈஸியாக செய்ய முடியும். இப்போ வந்து நம்ம நவ் circumference of circular garden is equal to என்ன formula circumference க்கு? 2 r. So 2 into 22/7 into r வந்து 21/2. ஓகேவா? இப்போ ஈஸியாக இருக்கும் பாருங்க உங்களுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு. 1 2 is 2, 11 2s are 22. 1 7 is 7, 3 7s are 21. இப்போ நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. 11 3s are 33, 33 into 2 66. ஸோ 66 meters. ஸோ அப்போ சர்க்கம்ஃபரன்ஸில் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. ஓகே மேம். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 2 rounds வந்து பண்ணியிருக்காங்க. அந்த கார்டனர் வந்து 2 rounds ஆஃப் ஃபென்ஸ் பண்ணுறாரு. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? The gardener makes 2 rounds of fence. 2 rounds of fence பண்றாங்க. So the total length of the rope of fencing is equal to என்ன பண்ணணும்? 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சர்க்கம்ஃபரன்ஸே 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? அப்போ 2 into 2πr பண்ணுறோம். அப்போ 2 into 2πrனா 2 into 66 பண்ண போகிறோம். 2πrனா அந்த சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ 2 into 66 பண்ணுறோம். ஸோ 6 2s are 12 1 carry, 6 2s are 12 13. ஸோ 132 மீட்டர்ஸ்க்கு வந்து அவர் வந்து ஃபென்ஸ் பண்ணணும். இப்போ நமக்கு இதோட காஸ்ட் கண்டுபிடிக்கணும். 1 மீட்டருக்கு வந்து எவ்வளோ ருபீஸ் சொன்னாங்க? 4 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் 1 மீட்டர் rope is equal to ₹4. Therefore cost of எத்தனை மீட்டர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும்? 132 மீட்டர்ஸ் ரோப்புக்கு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அப்போ 4 into 132. ஸோ 132வை 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 2s are 8, 4 3s are 12, 1 carry, 1 4 is 4 5. ஸோ ₹528. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஒன்ஸ் அகைன் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஸோ ஒரு கார்டனர் இருக்கார். அவர் வந்து ஒரு சர்க்குலர் கார்டன் வச்சுருக்காரு. அது வந்து ஃபென்ஸ் பண்ண போகிறாரு. அந்த ஃபென்ஸ் பண்ணுறது வந்து ரோப்பால் ஃபென்ஸ் பண்ணுறாரு. 2 rounds ஆஃப் ஃபென்ஸும் பண்ணுறாரு. நமக்கு அந்த சர்க்குலர் கார்டனோட டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் அவருக்கு வந்து எவ்வளோ லென்த் ஆஃப் ரோப் வந்து அவர் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றதை கண்டுபிடிக்கணும். அட் த சேம் டைம் நமக்கு 1 மீட்டரோட காஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரோப்போட 1 மீட்டர் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் அவருக்கு டோட்டலாக அவர் ஃபென்ஸ் பண்ண வேண்டிய அந்த லென்த் ஆஃப் த ரோப்போட காஸ்ட் ஃபுல்லாமே கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் தெரியணும். ஏன்னா ஃபென்சிங் அப்படின்னு இருக்கிறப்போ அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் தான் ஃபென்ஸ் பண்ணுவாங்க, வேலி போடுறதுன்றது. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? 2πr ஃபார்முலா இருக்குது, அதுக்கு ரேடியஸ் வேணும். ஸோ அப்போ டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டரை வந்து நான் 2 ஆல் டிவைட் பண்ணி ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்கிறேன். ரேடியஸ் வந்து டெசிமலில் இல்லாமல் நான் வந்து ஃப்ராக்ஷனாகவே வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து பையோட வேல்யூ வந்து 22/7 அப்படின்னு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு ஃப்ராக்ஷனாக இருந்தால் கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து ரேடியஸ் வந்து ஃப்ராக்ஷனாகவே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃப்ராக்ஷனாகவே வச்சு நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணோன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் கிடச்சிரும். இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து அந்த சர்க்கிளோட ஒரு ரவுண்டு. நமக்கு 2 rounds ஆஃப் ஃபென்ஸ் பண்ணுறாங்க. த கார்டனர் மேக்ஸ் 2 rounds ஆஃப் ஃபென்ஸ். ஸோ த டோட்டல் லென்த் ஆஃப் த ரோப் ஆஃப் ஃபென்சிங் அப்படின்னு பார்த்தோன்னா 2 times சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போ 2 times 2πr.
அப்போ 2 into 66 போட்டோன்னா நமக்கு டோட்டலாக அவர் எவ்வளோ லென்த் ஆஃப் த ரோப் வந்து அவர் ஃபென்ஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். இப்போ எவ்வளோ காஸ்ட் அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத அந்த ரோப் வாங்குறதுக்கு அப்படின்றத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ 1 மீட்டருக்கு ₹4 அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம 132 மீட்டர்ஸ்க்கு எவ்வளோ காசு அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். therefore காஸ்ட் ஆஃப் 132 மீட்டர் ரோப் அப்படின்னு பார்க்குறப்ப 1 மீட்டருக்கு இவ்வளவு, அப்போ இவ்வளோ மீட்டருக்கு எவ்வளவு, ஸோ 1 கொடுத்து அதிகமாக அப்படின்றப்ப அந்த கான்செப்ட் வரப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அப்போ 4 into 132 பண்ணுறப்போ ₹520 இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. ஃப்ரம் எ சர்க்குலர் ஷீட் ஆஃப் ரேடியஸ் 4 cm, எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 3 cm இஸ் ரிமூவ்ட். ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 4 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இருந்து ஒரு 3 cm இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிளை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். 3 cm ரேடியஸ் இருக்கிற மாதிரி 3 cm ரேடியஸ் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிளை வந்து என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணிடுறோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரிமைனிங் ஷீட். ஸோ இங்கே ரிமைனிங் பார்ட் இருக்கும் இல்லையா, அந்த ரிமைனிங் பார்ட் அதோட ஏரியா தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இந்த பிக் சர்க்கிள் இருக்குல்ல, இந்த பிக் சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இந்த ஸ்மால் சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம், இந்த ரிமைனிங் பார்ட் கண்டுபிடிச்சிடலாமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒரு சர்க்குலர் ஷீட் இருக்குது, அந்த சர்க்குலர் ஷீட்டோட ரேடியஸ் வந்து 4 cm. அந்த சர்க்கிள்குள்ளேயே ஒரு 3 cm ரேடியஸ் இருக்கிற சர்க்கிளை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடுறோம். அப்போது அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ஏரியா இருக்கும்ல அந்த ஷீட்டில், அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த ஃபுல் பிக் சர்க்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஸ்மால் சர்க்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சி சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம், ரிமைனிங் ஷீட்டோட ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 2 ரேடியஸ் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது, பிக் சர்க்கிள் ஸ்மால் சர்க்கிள். அதனால நான் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதோட கரஸ்பாண்டிங் ரேடியஸை வந்து நான் அதனால கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் ஷீட். ஃபஸ்ட்டு நான் வந்து பிக் சர்க்கிளை தான் மென்ஷன் பண்ணுறேன், அதனால அப்பர் கேஸில் ஆர் போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு 4 cm. ரேடியஸ் ஆஃப் ரிமூவ்டு சர்க்கிள், நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம்ல அந்த சர்க்கிளோட ரேடியஸ், அதை வந்து நான் வந்து ஸ்மால் ஆர்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அது வந்து எத்தனை சென்டிமீட்டர், 3 cm. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் ரிமைனிங் ஷீட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஏரியா ஆஃப் சர்க்குலர் ஷீட் மைனஸ் ஏரியா ஆஃப் ரிமூவ்டு சர்க்கிள். ஏரியா ஆஃப் ரிமூவ்டு சர்க்கிள். ஓகேவா? இப்போ ஏரியா ஆஃப் சர்க்குலர் ஷீட் நமக்கு வந்து இதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லலாம், πr² அப்பர் கேஸில் சொல்லலாமா, மைனஸ் ஏரியா ஆஃப் ரிமூவ்டு சர்க்கிளுக்கு லோயர் கேஸில் சொல்லலாமா πr²ன்னு. ஸோ இந்த ரெண்டுலேயுமே பை வந்து காமனாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம பை வந்து காமனாக எடுத்துக்கலாம். காமனாக எடுத்தோன்னா r² மைனஸ் r² வரும். ஸோ பையோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க 3.14 யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பையோட வேல்யூ வந்து 3.14 இன்ட்டு இந்த ஆரோட வேல்யூ என்ன இருந்துச்சு, 4 இருந்தது. ஸோ 4² மைனஸ் இந்த ஆரோட வேல்யூ, ரிமூவ்டு சர்க்கிளோட ரேடியஸ் வந்து எவ்வளோ இருந்தது, 3 இருந்தது. ஸோ 3². ஸோ 3.14 16 மைனஸ் 9 வரும். கரெக்டா? ஸோ 3.14 இது சப்ராக்ட் பண்ணோன்னா 7 வரும். ஸோ 3.14 இன்ட்டு 7 போட்டோன்னா 4 7s are 28, 2 கேரி, 1 7 is 7, 8 9, 7 3s are 21. ஸோ 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போது 21.98 அப்படின்றது தான் ரிமைனிங் ஏரியா. ஸோ cm². ஸோ சென்டிமீட்டரில் தானே கொடுத்துருக்காங்க, ஆமாம். ஸோ cm². அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து thus the area of remaining sheet is 21.98 cm². ஸோ ஒருக்க ஃபாஸ்ட்டாக ஒருக்க ரீகேப் பார்த்துடலாம்.
ஸோ ஒரு சர்க்குலர் ஷீட் இருக்குது, அதோட ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர். அதில் இருந்து ஒரு குட்டி சர்க்கிள் வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். அதோட ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டர். அதை ரிமூவ் பண்ணுறோம். அவங்க வந்து இந்த ரிமைனிங் இருக்கு இல்லையா, அந்த ஷீட்டில் ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸோட ஏரியா வந்து கேட்குறாங்க. அப்போது இந்த ஹோல் சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு, இந்த ஸ்மால் சர்க்கிள் நம்ம ரிமூவ் பண்ணியிருப்போம்ல அதோட ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு, ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா இந்த ரிமைனிங் இருக்கிற போர்ஷன் வந்து கண்டுபிடிச்சோன்னா அது லாஜிக்கலாக உங்களுக்கே தெரியுது, புரியுது. அதை எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ 2 சர்க்கிள் இருக்குது, 2 ரேடியஸ் இருக்குது, அது கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஹோல் சர்க்கிளோட ரேடியஸை வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்னும், நம்ம ரிமூவ் பண்ணுற சர்க்கிளோட ரேடியஸை வந்து ஸ்மால் ஆர் அப்படின்னும் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் ஷீட் இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர், ரேடியஸ் ஆஃப் ரிமூவ்டு சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ரிமைனிங் ஷீட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஏரியா ஆஃப் சர்க்குலர் ஷீட் மைனஸ் ஏரியா ஆஃப் ரிமூவ்டு சர்க்கிள். ஓகேவா? அப்போது ஏரியா ஆஃப் சர்க்கிள்னாலே நமக்கு πr² தான் ஃபார்முலா. அப்போ கேபிட்டல் ஆர் வச்சு ஒரு ஃபார்முலா எழுதிக்கோங்க சர்க்குலர் ஷீட்டோட ஏரியாவுக்கு. ரிமூவ்டு சர்க்கிளுக்கு ஸ்மால் ஆர் வச்சு ஒரு ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ πr² மைனஸ் πr². இப்போ இந்த ரெண்டுலேயும் பை வந்து காமனாக எடுத்துக்கலாம். ரெண்டுலேயும் பை இருக்கிறதுனால பையை காமனாக எடுத்துக்கலாம். ஸோ பையோட வேல்யூ கொஸ்டினே மென்ஷன் பண்ணிட்டாங்க, 3.14 யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3.14, ரேடியஸ் வந்து 4², இன்னொரு ரேடியஸ் வந்து என்ன இருந்துச்சு 3 இருந்துச்சு. ஸோ 3². ஸோ 16, 4² வந்து என்ன வரும் 16 வரும், 3² வந்து 9 வரும். ஸோ 4² என்ன அர்த்தம் 4 × 4 அப்படின்னு அர்த்தம், 3² 3 × 3 அப்படின்னு அர்த்தம். ஸோ 16 மைனஸ் 9 வந்து பார்த்திங்கன்னா 7 வரும். இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு பார்த்தோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ரிமைனிங் போர்ஷனோட ஏரியா கிடச்சிரும். ஸோ thus the area of remaining sheet is 21.98 cm² is the final answer. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.